அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட ஸ்ரீபக்தி சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மன் திருக்கோவில். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில் 51 சக்தி பீடங்களில் முதன்மையாக போற்றப்படக்கூடிய ஒரு சக்தி பீடம். இங்கே அம்பாளுடைய தொப்புள், அதாவது நாபி விழுந்த இடம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இங்கே பூமியோட மையஸ்தானம் அப்படின்னு இந்த காஞ்சிபுரத்தை சொல்கிறாங்க. இந்தியாவில் 7 முக்தி ஸ்தலங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா வாரணாசி, அயோத்தி, காஞ்சிபுரம், மதுரா, துவாரகை, உஜ்ஜைன், ஹரித்வார். இந்த 7ல் காஞ்சிபுரம் நம்ம தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கிறது ஒரு ரொம்ப தனி சிறப்பாக இருக்குது. சவுத் இந்தியாவிலேயே நம்ம காஞ்சிபுரம் தான் ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற முக்தி ஸ்தலமாகவும் இருக்குது. நம்ம காமாட்சி அம்மன் கோயிலுடைய பிரம்மாண்ட ராஜகோபுரத்தை பார்க்குறோம். இது கிழக்கு கோபுர வாசல். இதே மாதிரி மேற்கு, வடக்கு, தெற்கு 4 பக்கமுமே கோபுர வாசல் இருக்குது. கோபுர வாசல் எல்லாத்துலேயுமே பிரம்மாண்டமான சுதைச்சிற்பங்களும் அமைச்சிருக்காங்க. வாங்க இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். கோயிலுக்குள்ளே நம்ம உள்ளே என்ட்ரானோடனே பார்த்தோன்னே பெரிய கொடிமரம், பக்கத்துலேயே பலிப்பீடம் இருக்கும். இங்கே பக்கத்துலேயே ஒரு சின்ன சன்னதியில் சிம்ம வாகனம், அதாவது காமாட்சி அம்பாளுடைய வாகனம் இருக்கும். இந்த சிம்மம் தன்னோட வலது காலை முன்னெடுத்து நின்றுட்டுருக்கிறது ரொம்ப ஒரு தனி சிறப்பாக சொல்லப்படுகிறது. ஸ்ரீ காஞ்சி காமக்கோட்டி பீடாதிபதியாக இருக்கிறவங்க தான் இந்த காமாட்சி அம்மன் கோயிலுக்கு தர்மகர்த்தாவாக இருப்பாங்க. இந்த காமாட்சி அம்மன் கோயிலை அவங்க தான் நிர்வாகமும் பண்ணுவாங்க. நம்ம அடுத்தது காமாட்சி அம்மனுடைய மூலஸ்தானத்தை தான் தரிசிக்க போகிறோம். இங்கே காமாட்சி அம்மன் ஒரு கண்ணில் மகாலட்சுமியும் மற்றொரு கண்ணில் சரஸ்வதியும் வச்சு தான் பக்தர்களுக்கு கடாட்சிக்கிறாங்க. காமாட்சி வேண்டினா எல்லா அருளும் நமக்கு கிடைக்கும். கருவறையில் அம்பாள் பத்மாசன கோலத்தில் கரும்பு, வில், புஷ்பபானம் கொண்டு ரொம்ப அழகாக அம்பாள் காட்சி கொடுக்குறாங்க. கருவறையிலே அம்பிகையோட வலது பக்கத்தில் ஒற்றை காலில் பஞ்சாக்னி நடுவில் நின்றபடி காட்சி தரும் அம்பாளையும் நம்ம தரிசனம் பண்ணலாம். இங்கே 48வது திவ்ய தேசமான திருக்கல்வனூர் ஸ்ரீ ஆதிவராக பெருமாள் காமாட்சி அம்மனோட கருவறையிலே இருக்கிறது ரொம்ப தனி சிறப்பாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய காமாட்சி அம்மனை வேதவியாசர் தான் பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. காஞ்சியில் அம்பாள் ஒரு காலத்தில் ரொம்ப உக்ரமாக இருந்ததுனால அம்பாளோட உக்ரத்தை தணிக்கும் பொருட்டு ஸ்ரீ ஆதிசங்கர் அம்பாள் முன்னாடி ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணி அம்பாளோட உக்ரத்தை தணிச்சிருக்காரு. இந்த ஸ்ரீசக்கரத்துக்கு தான் அபிஷேகங்கள் அப்புறம் ஆராதனைகளும் நடக்கும். கோவிலில் ஆதிசங்கருக்கும் தனி சன்னதி இருக்குது. அம்பாள் உற்சவராக இந்த கோயிலை விட்டு வெளியில் போகும்போது ஸ்ரீ ஆதிசங்கர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் கோயிலை விட்டே வெளியிலையும் போகிறது ஒரு தனி சிறப்பாக இருக்குது. இப்போ கோயிலோடைய வெளிப்பிரகாரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ காசி விஸ்வநாதர் தான் நம்ம தரிசிக்கிறோம். இங்கே காஞ்சிபுரத்தில் இருக்கிற அனைத்து கோயில்களுமே காமாட்சி அம்மன் கோயிலை நோக்கி தான் அமைக்கப்பட்டிருக்கு. காஞ்சியில் நிறைய சிவாலயங்கள் இருந்தாலும் அவற்றில் அம்மனுக்கு தனி சன்னதி கிடையாது. காமாட்சியை எல்லா சிவாலயங்களிலும் ஒரே சக்தியாக திகழ்கிறாங்க. சிறப்பான திருவிழாக்கள் என்ன அப்படின்னா மாசியில் வரக்கூடிய 10 நாள் பிரம்மோற்சவம், அதுக்கப்புறம் நவராத்திரி, அம்பாளுடைய அவதார தினமான ஐப்பசி மாத உற்சவம், இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். பௌர்ணமியில் நடக்கக்கூடிய நவாவரண பூஜையும் ரொம்ப மிகச்சிறந்ததாக இந்த கோயிலில் இருக்கும். இந்த கோவிலுடைய தீர்த்தம் பஞ்சகங்கை. அந்த குளத்தை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த கோவில் குளத்துக்குள்ளேயே ஒரு அர்த்த மண்டபமும் அமைச்சிருக்காங்க. இந்த அர்த்த மண்டபத்துக்குள்ளே 4 சிங்கங்கள் 4 திக்குகளையும் பார்த்து அமைச்சிருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே தெப்போற்சவம்லாம் நடக்கும். பிரம்மோற்சவ சமயத்தில் அம்பாள் இங்கே எழுந்தருளுவாங்க. ரொம்ப அற்புதமான பஞ்சகங்கை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். கோவிலுடைய ஸ்தல வரலாறு என்னங்கிறத பார்ப்போம். பண்டாசுரன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் பிரம்மதேவரை நோக்கி கடுமையான தவம் புரியறாரு. அவர் தவத்தில் என்ன வரமாக கேட்டார் அப்படின்னா தன்னை யாருமே அழிக்க முடியாது அப்படிங்கிறதையும், தன்னை ஒரு 9 வயது சிறுமி தான் அழிக்க முடியும் அப்படிங்கிற வார்த்தையை பிரம்மா மூலியமாக அவர் பெறாரு. பண்டாசுரன் பிரம்மதேவர்கிட்டருந்து வரத்தை வாங்கின பிறகு தேவர்களுக்கும் உலக மக்களுக்கும் ரொம்ப கொடுமைகளையும் அராஜகத்தையும் செஞ்சார். அசுரனோட கொடுமை தாங்க முடியாமல் தேவர்கள்லாம் கிளியா மாறி அன்னை பராசக்தியிடம் தங்களுடைய குறைகளை முறையிடுறாங்க. அன்னை ஆதிபராசக்தி இங்கே காஞ்சிபுரம் பண்டாசுரனை வதம் பண்ணி அன்னை காமாட்சியா பத்மாசன பீடத்தில் அமர்ந்து நமக்கு காட்சி தந்து பல வரங்களையும் இன்றளவும் கொடுத்துட்ருக்காங்க.
கருவறையில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மனை தரிசிச்சுட்டு நம்ம இடது பக்கமாக வந்தோன்னா பெரிய சந்தான ஸ்தூபம் அப்படிங்கிற ஒரு தூண் வந்து இருக்குது. அம்பாலோட தொப்புள் பாகம் விழுந்த இடம்தான் வந்து அந்த சந்தான ஸ்தூபம். இந்த சந்தான ஸ்தூபத்தின் மகிமை என்ன அப்படின்னா, இங்கே குழந்தை வரம் வேணுங்கிறவங்க, சந்தான பாக்கியம் வேணுங்கிறவங்க வந்து காமாட்சி அம்மனை வேண்டி இந்த சந்தான ஸ்தூபத்தையும் மனதார வேண்டினால் வந்து குழந்தை பாக்கியம் கிட்டும் அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுகிற ஒரு மகத்தான விஷயமா வந்து இருக்குது. ஆதிசங்கர் வந்து ஸ்ரீ காமாட்சி தேவியின் அழகை பற்றி ரொம்ப அழகாக வந்து சௌந்தரிய லகரி அப்படின்னு ஒரு நூலை வந்து எழுதியிருக்கார். அந்த நூல் வந்து இந்த கோவிலில் தான் வந்து எழுதினார். நாம் இப்போ பார்த்த சன்னதி வந்து ஸ்ரீ பத்ரகாளி அம்மனோட சன்னதி. இந்த கோவிலுடைய ஸ்தல விருட்சம் தான் பார்க்குறோம். ஸ்தல விருட்சம் வந்து செண்பக மரம். செண்பக மரத்தை தான் நம்ம வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த காஞ்சி க்ஷேத்திரமே வந்து ரொம்ப ஒரு அற்புதமான க்ஷேத்திரம். இந்த காஞ்சி க்ஷேத்திரத்தில் வந்து 1000க்கும் மேற்பட்ட கோயில்கள் வந்து இருக்குது. நம்ம ஸ்ரீபக்தி யூடியூப் சேனலில் வரும் வாரங்களில் வந்து காஞ்சியில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயில், திவ்ய தேசங்கள், அதுக்கப்புறம் வந்து முருகன் கோயிலெலாம் வந்து பதிவிட போகிறோம். இப்போ நம்ம கோயில் பிரகாரத்தை சுற்றி வரும்போது நேராக ஒரு மண்டபத்தை வந்து பார்க்குறோம். இதில் வந்து 100 தூண்கள் வந்து இருக்குது. இந்த மண்டபத்துக்கு பேர் துவஜாரோகண மண்டபம். இங்கே தான் வந்து காமாட்சி அம்மனோட உற்சவ மூர்த்தி வந்து எழுந்தருளுவாங்க. நம்ம வந்து காமாட்சி அம்மனை வேண்டிக்கும் போது துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியோட அருள் வந்து நமக்கு கிடைக்கும். நவக்கிரக தோஷங்கள்லாமும் வந்து விலகும். இந்த கோவிலை வந்து வேண்டிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் வேண்டிய சகல சம்பத்துக்களும் நமக்கு வந்து கிடைக்கும். இந்த கோவில் வந்து ரொம்ப நீட்டாகவும் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதிசக்தி வாய்ந்த காமாட்சி அம்மன் கோவில் தான் நம்ம வீடியோவில் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்ரீபக்தியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.